ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சென்னா மசாலா செய்ய போகிறோம். முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்களை செய்முறையிலே காட்டுறேன். உங்களுக்கு தேவையான கொண்டக்கடலையை எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு டேபிள் ஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியை ஊற்றி 8 சவுண்டு விடுங்க. நல்லா வேகட்டும். இப்போது 7லேருந்து 8 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி கடலை எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் எடுத்து அமைக்க பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம செய்முறைக்கு வர்றோம். இப்போது தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1 போட்டு நல்லா பொரிஞ்சதும் அந்த நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது 2 வெங்காயம் அரைச்சி விழுதாக வச்சுக்கோங்க. இப்போது நான் போட்ட மாதிரி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இப்போது நல்லா சிவந்து வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 பூண்டை பொடியாக நறுக்கி போடுங்க. இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அதையும் கட் பண்ணி போடுங்க. அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி அந்த விழுதையை நம்ம வதக்கினத்துலேயே ஒரு ஓரமாக விட்டு வதக்கிட்டு அதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏற்கனவே கடலையில் வேறு உப்பு போட்டிருக்கோம், பார்த்து லிமிட்டாக போடுங்க. இப்போது மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது உங்கள்கிட்ட இருந்தாக்கா கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியை பொடி பண்ணி தூவி விடுங்க. இப்போது உங்களுக்கு இந்த சென்னா மசாலா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் செஞ்சு காட்டுறதை பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதில் 1 டீஸ்பூன் டீத்தூள் போடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் இப்போது அந்த டீ தண்ணியை நம்ம சமைச்சி வச்சுருக்க சென்னா மசாலாவில் வடிகட்டி ஊற்றுங்க. இப்போது நல்லா கலக்கி விடுங்க. இப்போது மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவுங்க. இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சென்னா மசாலா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை இப்போ தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, பொங்கல் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.